ஒருநாள் ஒரு பணக்காரர் தன் மகனை ஊருக்குப் பயணம் அழைத்துச் சென்றார். ஊரிலுள்ள ஏழை மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை நீ பார்த்து நம்முடைய செல்வத்துக்கு நன்றி சொல்லக் கற்றுக்கொள் என்றார் அவர். அவர்கள் 2 நாட்கள் ஒரு எளிய விவசாயக் குடும்பத்துடன் கழித்தனர். வீடு திரும்பும் வழியில் அப்பா கேட்டார், அந்த ஏழை குடும்பத்துடன் கழித்த காலம் எப்படி இருந்தது? என்ன கற்றுக்கொண்டாய்? மகன் சிரித்தபடி பதிலளித்தான், நம்மிடம் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள். நம்மிடம் ஒரு நாய், அவர்களிடம் 4 நாய்கள். நம்முடைய தோட்டத்தில் வெளிநாட்டு விளக்குகள், அவர்களிடம் வானத்தில் நட்சத்திரங்கள். நாங்கள் உணவு வாங்குகிறோம், அவர்கள் தாங்களே விளைவிக்கிறார்கள். நம்மிடம் ஒரு பெரிய நீச்சல் குளம், அவர்களிடம் முடிவில்லாத ஓடை. நாங்கள் பெரிய சுவர்களால் பாதுகாக்கப்படுகிறோம், அவர்களுக்கு நண்பர்களே பாதுகாப்பு. கடைசியாக மகன் சொன்னான், அப்பா, நம்முடைய வறுமையை எனக்கு காண்பித்ததற்காக நன்றி. அந்த சொற்களை கேட்ட அப்பா மௌனமாக நின்றார். மகன் உண்மையான செல்வம் எதில் உள்ளது என்பதை உணர்ந்திருந்தான். பொருள் மட்டுமல்ல, மனம் நிறைந்த வாழ்க்கையே உண்மையான செல்வம்.